ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே. சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடல் குழம்பும் ரத்த பொரியல் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில். அதுக்காகவே காலைல கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு குடலும் ரத்தமும் வாங்கிட்டு வந்தாச்சு. அதை க்ளீனிங் ஒர்க்கு போய்கிட்டுருக்கு. நானும் எங்கள் அப்பாவும் தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் குடல், ரத்தம் எல்லாத்தையுமே போட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுலேருந்து நம்ம எப்படி சமைக்கலான்றதை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிக்கிறேன். அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கர் தூக்கி மேலே வச்சுட்டு நல்ல சுத்தமான கடலெண்ணெய் எடுத்து அழகாக நமக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதில் பட்டை, பூ, கடல் பாசி, இலை, சோம்பு, சீரகம் இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக போட்டு அதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் தான் வெங்காயம் யூஸ் பண்ணணும். வெங்காயம் போட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் பூண்டு போட்டிங்கன்னா தான் அந்த ஃப்ளேவர் வந்து அழகாக அதில் உள்ளே இறங்கி சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, லாஸ்ட்டாக தான் தக்காளி போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் தக்காளி நல்லா வதங்கினதும் ஸ்பைசஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் தான் அதில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ் ஏறும். 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 4 டேபிள் ஸ்பூன், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அதை போட்டுட்டு லைட்டாக தண்ணி, உப்பு. அந்த தண்ணி இதெல்லாம் போடுறதுக்கு காரணமே அந்த மசாலாஸ்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும் தான். அதுக்கப்புறம் குடல் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பெப்பர் பொடி போட்டுட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, தேங்காய், சோம்பு இது 2யும் போட்டு அரைச்சி வச்சுருக்கதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மல்லித்தழையை கொட்டிட்டு அப்படி குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 8 விசில் விட்டுட்டு நம்ம திரும்ப ஓப்பன் பண்ணால் சும்மா கம்மன்னு நம்ம வீட்டு ஸ்டைல் குடல் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.